திருமணமான கதை சொல்ல போறேன். சவுத் இந்தியால விநாயகருக்கு திருமணமே ஆகல, பிரம்மச்சாரியா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நார்த் இந்தியால விநாயகருக்கு திருமணமாகி 2 மனைவிகள், 2 மகன்கள், 1 மகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு 2 கதை இருக்கு. முதல் கதை என்னன்னா, விநாயகருக்கு யானை முகம் இருக்கிறதால யாருமே விநாயகரை திருமணம் பண்ணிக்க ரெடியா இல்லை. அதனால விநாயகர் பிரம்மதேவர் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லும் போது பிரம்மதேவர் 2 பெண்களை படைச்சிருக்காரு, ரித்தி சித்தி. உடனே ரித்தியும் சித்தியும் விநாயகரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2வது கதை என்னன்னா, சிவனும் பார்வதியும் விநாயகருக்கும் முருகருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் திருமணம்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால சிவபெருமான அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. யார் உலகத்தை முதல்ல சுத்தி வரீங்களோ அப்பதான் ஃபர்ஸ்ட் திருமணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முருகர் மயில் வாகனத்தை எடுத்துட்டு உலகத்தை சுத்தி வராங்க. ஆனா விநாயகர் அம்மா அப்பா தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு சிவனையும் பார்வதியையும் சுத்தி வராங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகரோட நல்ல செயலை பார்த்துட்டு விநாயகருக்கே முதல்ல திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட 2 மனைவிகள் ரித்தி கிட்டையும் சித்தி கிட்டையும். அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியால விநாயகருக்கு திருமணமே ஆகலன்னு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நாள் விநாயகர் பார்வதி தேவி கிட்ட போய், உங்களை மாதிரியே ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு பார்வதி தேவி விநாயகர் கிட்ட, நீ கடல்ல உட்காந்து பார்த்துட்டு என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. உடனே விநாயகர் இந்த கடல்ல பார்த்துட்டு இருக்கும் போது அங்க பார்வதி தேவி மாதிரி எந்த பெண்ணும் வரல. அதனால